ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம். நம்ம விஆர்எஸ் பீச் ஸ்டாலில் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அரைக்கீரை சாதம் தான் செய்ய போகிறோம். அரைக்கீரை சாதம் எப்படி செய்கிறோம், சூப்பராக வந்திருக்கு. அது எப்படி வந்து செய்கிறது அப்படின்றத நம்ம வீடியோக்குள்ளே காட்டுறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துங்க. மிக்ஸி ஜாரில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10-12 பூண்டு பல் எடுத்துங்க. அதாவது தோல் உரித்து நம்ம வச்சுக்கிறோம், அதை எடுக்கிறோம், ஆட் பண்ணிக்கிறோம். கூடவே வந்து பார்த்திங்கன்னா பச்சை மிளகாய் காம்பு கிள்ளி எடுத்துக்கோங்க. அது வந்து காரத்துக்கு ஏற்ற மாதிரி முன்ன பின்ன மாற்றிக்கலாம். ஒரு 10 பச்சை மிளகாய் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் சீரகம் ஆட் பண்ணது கூட வெறும் மிளகாய் தூள், அதுக்கப்புறம் கரம் மசாலா, தனியாத்தூள் 2 ஸ்பூன் நம்ம ஆட் பண்ணதுக்கப்புறம் அந்த காரத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம மாற்றிக்கலாம். கரம் மசாலா ஆட் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு தக்காளி, ஒரு வெங்காயம் அதை கட் பண்ணி யூஸ் பண்ணிங்க. அரைச்சி நம்ம எடுத்து வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு வானிலை எடுத்து எண்ணெய் விட்டுக்குங்க. எண்ணெய் விட்டு வந்து எண்ணெய் சூடாகிற வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். வெயிட் பண்ணதுக்கப்புறம் வேர்க்கடலை, கடலைப்பருப்பு, உளுந்து ஒன்றாத வச்சு ஆட் பண்ணிங்க. ஆட் பண்ணி நல்லா பொன்னிறமாக வர வரைக்கும் வறுத்துங்க. அடுப்பு வந்து சிம்மில் தான் இருக்கணும். சிம்மில் இருந்தால் தான் வந்து நல்லா ரோஸ்ட் ஆகி வரும். இல்லைனா வந்து தீஞ்சிச்சுன்னா டேஸ்ட் கிடைக்காது. அதுக்காக நம்ம வந்து சிம்மில் வச்சு தான் ரோஸ்ட் பண்ணுறோம். ரோஸ்ட் பண்ணி நல்லா ஒரு பொன்னிறமாக ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணணும். வெயிட் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா காஞ்ச மிளகாய் அது துண்டு துண்டாக வெட்டி போட்டுக்கணும். அதுக்கப்புறம் கொஞ்சம் கருவேப்பிலை ஆட் பண்ணிங்க. ஆட் பண்ணி அதுவும் கொஞ்சம் ரோஸ்ட் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். வெயிட் பண்ணி வர சொல்ல நம்ம வந்து அரைச்சி வச்சுருக்க அந்த பேஸ்ட்டு வந்து இது கூட ஆட் பண்ணிக்கணும். ஆட் பண்ணி அந்த ஒரு பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா கலக்கி விட்டுங்க. அது கொஞ்சம் பச்சை வாசனை வரும். எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். எண்ணெய் பிரிஞ்சு லைட்டாக அப்படியே எண்ணெய் மட்டும் தனியாக அதிலேருந்து பிரிஞ்சு வர மாதிரி இருக்கும். அந்த அளவுக்கு நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துங்க. இப்போ வந்து நம்ம தேவையான அளவுக்கு மஞ்சத்தூள் கொஞ்சோண்டு யூஸ் பண்ணிங்க. மஞ்சத்தூள் வந்து போட்டிங்கன்னா கொஞ்சம் கலர் கிடைக்கும். மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கணும். ஆட் பண்ணதுக்கப்புறம் கூடவே வந்து நல்லா கலக்கி விட்டுக்குங்க. கொஞ்சம் உப்பு போட்டுக்கணும். உப்பு தேவையான அளவுக்கு போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம வந்து ஃபைனலாக கூட பார்த்துக்கலாம். நான் இது வந்து கீரை வேகிறதுக்காக கீரை வேக சொல்ல வந்து அந்த ஒரு உப்பு டேஸ்ட் கிடைக்கிறதுக்காக நம்ம உப்பு போட்டுக்கணும். உப்பு போட்டு நல்லா பிரட்டி விட்டுங்க. பிரட்டி அப்படியே எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். எண்ணெய் பிரிஞ்சு லைட்டாக உங்களுக்கே நல்லா தெரியும். அப்படியே எண்ணெய் பிரிஞ்சு வரும். பிரிஞ்சு வர வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுங்க. அது பச்சை வாசனை போயிடும். பார்த்திங்கன்னா அந்த பபுள்ஸ்லாம் வருது பார்த்திங்களா, அந்த மாதிரி பபுள்ஸ் வரும். நல்லா அப்பப்போ ஒவ்வொரு வாட்டியும் கைவிட்டு இலக்கி விட்டுங்க. கலக்கி விட்டதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அப்படியே அது ஒரு சுண்டி வர மாதிரி ஒரு ட்ரை ஆகி வர வரைக்கும் நல்லா அப்பப்போ கைவிட்டாமல் கலக்கி விட்டுங்க. பார்த்திங்கன்னா இப்போது அவங்க பண்ணுறாங்க பாருங்கள். அந்த ஒரு இப்போ எண்ணெய் பிரிஞ்சு வர ஸ்டேஜ் ஆகிடுச்சு. எண்ணெய் பிரிஞ்சு லைட்டாக வருது பார்த்திங்களா. அந்த நேரத்தில் நம்ம ஆல்ரெடி கீரையை வந்து கட் பண்ணி வச்சுருக்கோம். கட் பண்ணி வாஷ் பண்ணி தண்ணி இல்லாமல் வடிகட்டி எடுத்துருக்கோம். அது வந்து அது கூட ஆட் பண்ணிக்கணும். ஆட் பண்ணிங்கன்னா அந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கணும். நல்லா பிரட்டி விட்டுகிட்டே இருக்கணும். அடுப்பு சிம்மிலே தான் இருக்கும். நீங்கள் வந்து பிரட்டி விட்டுகிட்டே இருக்கணும். ஒரு வாட்டி கைவிடாமல் பிரட்டுங்க. கொஞ்சம் அரைச்சி கொடுத்துங்க. அதுக்கப்புறம் அப்படியே அதில் இருக்கிற தண்ணியெல்லாம் அப்படியே சுண்டி வரும். அது வந்து கீரையில் இருக்கிற தண்ணியை இறங்கும். அதுலேயே அது வந்து கீரை வெந்துடும். கீரை வெந்து வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். ஒவ்வொரு வாட்டியும் நீங்கள் வந்து பிரட்டி விட்டுங்க. நல்லா அந்த மசாலா எல்லாமே எல்லா இடத்துக்கும் போகிற மாதிரி நல்லா பிரட்டி விட்டுங்க. அவங்க பண்ணுறாங்க பார்த்திங்களா, அந்த மாதிரி. ஆனால் தண்ணி ஊற்ற தேவையில்லை இப்போதைக்கு. அந்த கீரையில் இருக்கிற தண்ணியே வரும். தண்ணி வர வரைக்கும் நம்ம அப்படியே பிரட்டி விட்டுகிட்டே இருக்கோம். பிரட்டி விட்டுகிட்டே இருந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் இறங்கும். கழித்து பார்த்திங்கன்னா அது வந்து ஒரு லிக்விட் கொஞ்சம் தளன்னு ஆகிடும். அதாவது கீரையும் வெந்துடும். கூடவே பார்த்திங்கன்னா கீரை வெந்து வர நேரத்துலேயே பார்த்திங்கன்னா நம்ம வந்து அதை இலக்கி விட்டுகிட்டே இருக்கணும். இப்போ பார்த்திங்கன்னா அதுலேருந்து நீர் வந்துடுச்சு. அந்த நீர் வர வரைக்கும் நம்ம வந்து அடுப்புலேயே வச்சுருக்கணும். அடுப்பு வந்து சிம்லேயே தான் இருக்கணும். ஹையில் வச்சிங்கன்னா வந்து அடிப்பிடிச்சுன்னா நம்ம அந்த டேஸ்ட்டு போயிடும். அதனால் கீரையை கைவிடாமல் அப்படியே கலக்கிட்டே இருங்க. நல்லா இப்போ வந்து நல்லா அந்த கீரை வேகிற ஸ்டேஜ் ஆகிடுச்சு. பச்சை வாசனை நல்லா போயிட்டுருக்கும் இப்போது. அப்போ வந்து நம்ம ஆல்ரெடி அந்த ஜாரில் இந்த தண்ணி வந்து விட்டுக்கலாம்.
இப்போ தான் நம்ம தண்ணி சேர்த்தோன்னா அந்த கீரையும் வெந்துடும், அந்த மசாலாவும் கொஞ்சம் தளன்னு இருந்தால் தான் நம்ம வந்து சாப்பாடு போட்டு கலர சொல்ல நல்லா அந்த பதத்துக்கு கிடைக்கும். அதுக்காக தான் நம்ம வந்து தண்ணி விட்டுக்கிறோம். தண்ணி விட்டு கொஞ்சம் இதுவானதுக்கப்புறம் அப்படியே கொஞ்சம் அடுப்பு சிம்மிலியாக இருக்கட்டும், நல்லா கொதிக்கட்டும். கொதித்து அந்த தண்ணியெல்லாம் சுண்டி வர பதம் வரைக்கும் நம்ம வந்து அப்பப்போ இலக்கி மட்டும் விட்டுக்கணும், அதை கலக்கி விட்டுக்கணும். கலக்கி விட்டு நல்லா பெருங்காயப்பொடி போட்டுக்கோங்க. பெருங்காயப்பொடி போட்டு நல்லா ஆட் பண்ணி நல்லா கலக்கி விட்டுக்குங்க. நல்லா பெரட்டி எடுத்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இப்போ அந்த தண்ணியெல்லாம் நல்லா சுண்டி வருது. தண்ணி சுண்டி வர ஸ்டேஜ் வரைக்கும் அப்படியே பெரட்டிகிட்டே இருக்கணும். இப்போ ஆனால் அடுப்பு பக்கத்துலேயே இருங்க, அப்படி கை விட்டுட்டு போயிட்டிங்கன்னா அடி பிடிச்சிரும். அதனால் வந்து பெரட்டி விட்டுருங்க. இப்போ வந்து நம்ம ஃபைனல் ஸ்டேஜ் ஆகப்போகுது. இப்போ வந்து நம்ம உப்பு செக் பண்ணிக்கலாம். இந்த நேரத்தில் உப்பு செக் பண்ணோன்னா உப்பு தேவை இருந்தால் நம்ம போட்டுக்கலாம், இல்லைன்னா நம்ம வந்து போட்டுக்க தேவையில்லை. ஆனால் நம்ம ஆல்ரெடி நம்ம சாப்பாட்டில் வந்து உப்பு போட்டிருப்போம், அதனால் அது மேட்ச் ஆகிடும். அதுக்காக தான் சொல்கிறேன். இப்போ வந்து நம்ம உப்பு போட வேணும்னா போட்டுக்கலாம், வேணான்னா கரெக்டாக இருந்தால் அப்படியே விட்டுடலாம். காரம் எல்லாமே இப்போ செக் பண்ணிக்கலாம். அது தான் ஃபைனல் ஸ்டேஜ். நம்ம காரம் எல்லாமே செக் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நம்ம அடுத்தது பார்த்திங்கன்னா இது கூட வந்து இன்னும் ஆட் பண்ண போகிற பொருள்னு பார்த்திங்கன்னா நம்ம வந்து பருப்பு ஆட் பண்ணுவோம். பருப்பு ஆல்ரெடி நம்ம வேக வச்சுருக்கோம். அது சாம்பாருக்காக நம்ம வேக வைப்போம்ல, அது மாதிரி வேக வச்சுருக்க சொல்ல அதுலேருந்து கொஞ்சோண்டு எடுத்து வச்சிடணும். ஏன்னா சாம்பாருக்கு போட சொல்லி கொஞ்சம் அதிகமாக போட்டுங்க. ஆனால் நம்ம கடைக்காக பண்ணுறதுனால எப்பவுமே அதிகமாக போட்டுப்போம். இப்போ உப்பு கொஞ்சம் கம்மியாக இருக்குது, அதனால் உப்பு ஆட் பண்ணிப்போம். உப்பு ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலக்கி விட்டுருங்க. கலக்கி விட்டு அந்த பதம் வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். அது ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது, அதுக்குன்னு ரொம்ப கட்டியாகவும் இருக்கக்கூடாது. இருந்தால் நம்மளால் வந்து சாப்பாடு கூட போட்டு கலர முடியாது, அந்த ஒரு கண்டிஷன். அதில் இப்போ கொஞ்சம் தண்ணி இருக்கிறதுக்கு காரணம் என்னென்னு பார்த்திங்கன்னா, நம்ம இப்போ பருப்பு ஆட் பண்ண சொல்ல அந்த கன்சிஸ்டன்சி கரெக்டாக வந்துடும். அதாவது அந்த ரொம்ப கட்டியாகவும் இல்லாமல் ரொம்ப தண்ணியாக இல்லாத மாதிரி ஒரு பதத்துக்கு வந்துடும். அதனால் அதாவது அப்பப்போ நம்ம கலக்கி மட்டும் விட்டுக்கணும். அந்த பச்சை வாசனை, கீரையோட பச்சை வாசனை சுத்தமாகவே இருக்கக்கூடாது. அந்த அளவுக்கு நம்ம வந்து அதை வதக்கி எடுத்துக்கணும். நல்லா வதங்கி வந்த ஒரு பதம் உங்களுக்கே நம்ம பார்க்க சொல்ல நல்லா தெரியுது பார்த்திங்களா. பபுள்ஸ்லாம் வந்து அப்படியே கொஞ்சம் ட்ரை ஆகிடும். இந்த நேரத்தில் வந்து நம்ம தண்ணி இருக்குது, அந்த நேரத்தில் நம்ம பருப்பு ஆட் பண்ணிக்கலாம். பருப்பு ஆட் பண்ணுறது பார்த்திங்கன்னா ஒரு நம்ம ஆல்ரெடி எடுத்து வச்சுருக்கிறதுல வந்து பார்த்திங்கன்னா ஒரு 200 கிராமோ இல்லை அந்த நாங்கள் ஒரு அளவு வச்சுருப்போம், அந்த அளவில் தான் நம்ம போடுவோம். எப்போவுமே ஒரு 2 கரண்டி 3 கரண்டி அந்த கண்டிஷனில் போடுவோம். அப்போ தான் வந்து நம்ம சாப்பிட சொல்ல அந்த கீரையோட டேஸ்ட், கீரையில் எப்பவுமே பருப்பு கலந்தால் கொஞ்சம் ஒரு நல்ல டேஸ்ட் கொடுக்கும். அதுக்காக தான் எப்பவுமே நம்ம கீரை செய்ய சொல்ல அது கூட வந்து பருப்பு சேர்த்து எந்தெந்த கீரைக்கு பருப்பு சேர்க்கணும் அப்படின்றது இருக்குது. எல்லா கீரைக்கும் நம்மளால் பருப்பு சேர்க்க முடியாது, சேர்த்தா அந்த டேஸ்ட் வராது. அதுக்காக இதுதான் நம்மளோட ஃபைனல், இப்படி தான் இருக்கும். இந்த பதத்தில் வந்ததுக்கப்புறம் தான் நம்ம வந்து சாப்பாடில் போட்டு கலப்போம். ஆல்ரெடி நம்ம சாப்பாடு வடித்து வச்சுருக்கோம். இப்போ அதில் வந்து நம்ம இதை ஆட் பண்ணுறோம். ஆட் பண்ண சொல்ல பார்த்திங்கன்னா அந்த கட்டியாக இருக்குது உங்களுக்கு தெரிஞ்சு பார்த்திங்களா, அது தளன்னு இருக்கும், ரொம்ப தண்ணியாகவும் இருக்காது. இந்த கண்டிஷனில் வந்துச்சுன்னா தான் நம்மளால் அது கூட வந்து ஆட் பண்ண முடியும். இப்போ நல்லா ஆட் பண்ணதுக்கப்புறம் நம்ம ஆக்டிவாக எப்போவுமே செய்கிற மாதிரி அதை நல்லா கலரி எடுத்துக்கணும். ஆக்சுவலி அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா நம்ம சாப்பாடில் வந்து கொஞ்சோண்டு எண்ணெய் சேர்த்துக்கணும். எண்ணெய் சேர்த்தா தான் அந்த சாப்பாடு வந்து நம்ம கலரை சொல்ல அந்த ஒட்டாமல் இருக்கும், இல்லைனா அப்படியே குழன்னு இருக்கிற மாதிரி இருக்கும். கொஞ்சம் ட்ரையாக இருந்தால் தான் சாப்பிடவும் நல்லாயிருக்கும், ரொம்ப குழன்னு இருந்தால் நல்லா இருக்காது. அதுக்காக அந்த பதத்துலேயும் நம்ம சாப்பாடும் வடிக்கணும். ரொம்ப குழஞ்சிடவும் கூடாது, ரொம்ப நெட்டாகவும் இருக்கக்கூடாது. நெட்டாக இருந்தால் சாப்பிட சொல்ல அப்படியே ஒரு மாதிரி அப்பப்போ நம்ம இப்போ கலரி முடித்து ஃபைனல் ஸ்டேஜ் வந்துச்சு. உப்பு செக் பண்ணிட்டோம். ஆக்சுவலி நம்ம எப்போவுமே எல்லாத்துக்கும் ஒரு பொடியை அரைச்சி வச்சுருப்போம் சொல்லலாம், அந்த பொடியை ஆட் பண்ணிக்கணும். பொடியை ஆட் பண்ணி நம்ம கலரி எடுத்துட்டோம் அப்படின்னா முடிஞ்சிச்சு. இதுதான் கீரை சாதம் ஃபைனல் டச் முடிஞ்சிச்சு. இப்போ வந்து தேவையான அளவுக்கு உப்பு, காரம் பத்தலை அப்படின்னா மறுபடியும் நம்ம பொடி ஆட் பண்ணிக்கலாம். ஆனால் இதில் வந்து மிளகாய் நம்ம வந்து வறுத்து பொடிச்சு வச்சுருக்கோம், அதனால் இது சாப்பிட சொல்ல அந்த காரமும் எடுத்து கொடுக்கும். அதே மாதிரி பருப்பு எல்லாம் இதில் வந்து ஆட் பண்ணியிருக்கிறதுனால அந்த ஒரு முறுமுறுப்பு தன்மை கிடைக்கும். நம்ம சாப்பிட சொல்ல அது ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். அது குழந்தைங்கள்லாம் வந்து இது மாதிரி கலரி கொடுத்தா கொஞ்சம் கீரைலாம் சாப்பிடுவாங்க. ஆனால் நம்ம வீட்டில் சாதாரணமாக கீரை சாதம் செஞ்சாலே நம்ம கீரை குழம்பு செஞ்சால் சாப்பிட மாட்டாங்க. ஆனால் இந்த மாதிரி கண்டிஷனில் இருக்க சொல்ல கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும். ஸ்கூலுக்கு கொடுத்துறதுக்காக தான் மேக்ஸிமம் நம்ம செய்கிறோம். ஏன்னா நம்மளோட ஸ்பெஷல் ரைஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா நம்ம குழந்தைங்க ஸ்கூலுக்கு போக சொல்ல அவங்க லஞ்ச் பாக்ஸு கட்டி கொடுக்கறதுக்காக தான் நம்ம செய்கிறோம். இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு கொடுத்தீங்கன்னா கூட பசங்கள்லாம் நல்லா சாப்பிடுவாங்க. அது ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும், ஒரு வெரைட்டியாகவும் இருக்கும். வெரைட்டி ரைஸில்
ஒரு வெரைட்டியாக இருக்கும், அது வித்தியாசமாக இருக்கும். அப்படின்றதுனால குழந்தைங்களும் சாப்பிடுவாங்க. முதல்ல குழந்தைங்களுக்கு கொடுக்க சொல்ல கொஞ்சமாக சாப்பிட்டு பாருங்கள், ஓகேனா குழந்தைங்களுக்கு செய்ய சொல்ல கொஞ்சம் காரம் மட்டும் கம்மி பண்ணிங்க, காரம் பார்த்து போட்டுக்கோங்க. உப்பு எல்லாம் வந்து அளவாக பதமாக போட்டுக்கோங்க. இவ்வளோ தான் நம்ம ஃபைனல் ஸ்டேஜ். இப்படி தான் நம்ம வந்து ஒவ்வொரு சாதமும் செய்கிறது. கீரை சாதம் டெய்லி வாரத்தில் பார்த்திங்கன்னா ஒரு 4 நாளாக வச்சு நம்ம கீரை சாதம் செய்வோம். ஆனால் ஒவ்வொரு கீரை இருக்கும், புளிச்சக்கீரை, அரைக்கீரை, நம்ம பொன்னாங்கண்ணி கீரை, அந்த மாதிரி கீரை மாற்றி மாற்றி போட்டுட்ருப்போம். ஒவ்வொரு வீடியோவும் நமக்கு அடுத்தடுத்து நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். இது வந்து நடுவில் நம்ம உப்பு செக் பண்ணிக்கணும், உப்பு காரம் எல்லாம் கரெக்டாக பக்காவாக இருக்கிறதுனால இதுதான் ஃபைனல் அப்படி சொல்லிட்டு முடிச்சுட்டு நம்ம இந்த கடைக்கு எடுத்துகிட்டு போயிடுவோம். இவ்வளோதாங்க அரைக்கீரை சாதம். இதுவும் நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ஆனால் டீட்டெயிலாக நம்மளால சொல்ல முடியாது, ஒரு சில விஷயம்லாம் நான் சொல்லியிருக்கேன். இப்படி தான் நம்ம செய்கிறோம், எந்த ஒரு கலரும் எதுவுமே ஆட் பண்ணுறது